பார்க்க போற படத்தோட பேரு ஃபைண்டர். அதுதான் படத்தோட பேரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே இருக்கும். 2024ல வெளியான ஒரு படம் தான் இது. ஒரு த்ரில்லர் மூவினே சொல்லலாம். ரொம்ப நல்லாருக்கும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. அந்த காலேஜ் வந்து எப்படின்னா, கிரிமினாலஜி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வெளிய போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபங்ஷன் மாரி வச்சிருக்காங்க. அந்த ஃபங்ஷன்ல வந்து நிலகல் ரவி இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு ஸ்பீச் குடுக்குறாரு. அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு மோட்டிவான ஸ்பீச் வந்து குடுப்பாரு பசங்களுக்கு. அதுவும் வருஷம் வருஷம் அவர் பண்ணிட்டு இருக்க வேலை தான். இந்த வருஷம் வந்து இந்த பசங்களுக்காக அவர் அந்த ஸ்பீச் குடுக்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா, லாயரா தான் இருப்பாரு. அதுவும் கிரிமினல் லாயரா தான் இவர் இருப்பாரு இந்த படத்த பொறுத்தவரைக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் இவர் இதே காலேஜ்ல படிச்சு அவர் வந்து லாயரா இருக்காரு அப்படின்றது சொல்ல வேண்டிய விஷயம். இவரோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மோட்டிவேஷனா தான் இருக்கும். வருஷம் வருஷம் அவர் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? இந்த வருஷத்துக்கான பேட்ச் வந்திருக்காங்க. அவங்களுக்காக சொல்லும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. ஆனா இந்த காலேஜ் முடிச்சுட்டு இப்ப நீங்க வெளிய போம்போது தான் அதெல்லாம் ரியலா பார்க்குற மாதிரி இருக்கும். அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இங்க படிச்சுட்டு இங்கிருந்து வெளிய போறவங்க வந்துட்டு கிரிமினல் லாயரா தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. நீங்க போலீஸ் ஆகலாம், டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆகலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வொர்க் பண்ணலாம். எது வேணாலும் நீங்க ஆகலாம். லாயர் ஆகலாம். அது இனிமே அது நீங்க என்னவா ஆக போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்ற மாரி பேசுறாரு பசங்க கிட்ட. கேட்ட எல்லா பசங்களுமே வந்து அவங்க என்னவா ஆக போறாங்க அப்படின்றத வந்து அவர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்போ ஒரு பசங்க வந்து என்ன எந்திரிச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஐடியாவுமே இல்ல. ஏதாவது நல்ல ஐடியாவா இருந்தா நீங்களே குடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாரி கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லாதவங்க தான் வந்துட்டு கண்டிப்பா சாதிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி கலாய்க்கிற பசங்கள கூட அதாவது அந்த மோட்டிவேஷன் குடுத்தோனே அவராலே இப்ப எதுவும் சொல்ல முடியாத மாரி அவர் அந்த மாதிரி ஸ்பீச் பண்றாரு. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த காலேஜ்ல 2 பசங்க படிக்கிறாங்க. அதாவது பல்லவி ஒருத்தவங்க, வினோத் அப்படின்ற 2 ஸ்டூடண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. நாங்க போயிட்டு இந்த மாதிரி ஆஃபீசராக அந்த மாதிரி அதாவது இந்த நீங்க இப்ப சொன்ன மாரி டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆகவோ, இல்ல ஃபாரன்சிக்காவோ, இல்ல போலீஸாகவோ, இல்ல வக்கீலாவோ அந்த மாரி இல்லாம புதுசா ஒரு ஐடியா எங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஐடியா அப்படின்றத நீங்களா வந்து சொல்லுங்க. விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சொல்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1992ல வெள்ளைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களால உருவாக்குன ஒரு விஷயம் தான் இது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்னோசென்ட் அப்படின்றது தான் அது. அதாவது அதுக்கு அர்த்தம்னா, இப்ப தப்பே செய்யாம ஜெயிலுக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்க மேல தேவையில்லாம ஒரு பழி வந்திருக்கும். அந்த மாரி உள்ளவங்க வந்துட்டு இப்ப ஜெயில்ல இருப்பாங்கல்ல, அவங்கள எப்படியாவது வந்து வெளிய கொண்டு வர்றது. அதுதான் எங்களோட இது நாங்க ஒரு ஏஜென்ட் மாரி பண்ணி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து தப்பு செய்யாம ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாங்களா, அவங்கள மாரி உள்ளவங்கள 300க்கும் மேற்பட்டவங்கள வந்து காப்பாத்திருக்காங்க. இப்ப வந்து ரீசென்ட்டா ஒரு தமிழ்நாடு பக்கம் வந்து ஒரு கேஸ் நடந்தது. அதுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. ஒரு ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. இறந்த உடனே அது வந்து கேஸா போயிடுச்சு. அது யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஆயிருக்கு. அது யார் குற்றவாளி யாரு கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு போலீஸ்க்கு வந்து அந்த வேலை இருந்ததுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரோட ஹஸ்பண்ட கூப்பிட்டுட்டு நீ தானே உண்மைய சொல்லு. நீ தானே வந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு தண்ணி போட்டுட்டு உன் ஒய்ஃப் வந்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இவங்க முறைப்படி அப்படி விசாரிக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, ஆமா நாங்க தான் பண்ணோம். என் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு என் பொண்டாட்டி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அந்த ஹஸ்பண்ட். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரையுமே வந்து ஜெயில்ல பிடிச்சு போட்டுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு கோர்ட்ல வந்து யார் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்களோ, அந்த லேடி வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகுறாங்க. அதாவது நான் வந்து இறந்து போகவே இல்ல. என் ஹஸ்பண்ட் நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யவே இல்ல. நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களும் சொல்றாங்க. அப்ப ஆனா என் கணவர் வந்து என்ன கொன்னதா வந்துட்டு கேஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது, இந்த கேஸ வந்து எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு அந்த பிரஷர் வந்ததுனால, அவங்க வந்துட்டு இந்த ஹஸ்பண்டையும் அவங்களோட கூட்டாளிங்களையும் நீங்க தான் செஞ்சீங்கன்றத ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு உதைச்சு ஒத்துக்க வச்சுடுறாங்க. அதனால அவங்க ஒத்துக்கிட்டதுனால வந்துட்டு அவங்களுக்கு கேஸ் போட்டு அவங்க உள்ள இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தெரிய வந்ததுனால அவங்க நிரபராதியா வெளிய வந்துட்டாங்க. இப்படி இது மாதிரி நெறைய பேர் வந்து இந்த மாதிரி அப்பாவித்தனமா உள்ள இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளிய கொண்டு வரதுக்காக தான் நாங்க வந்து உருவாக்கியிருக்கோம். அதாவது இந்த 2 பேரும் எந்திரிச்சு நின்னு பேசுறாங்கல்ல, அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஃபைண்டர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி நாங்க உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாளன் இருக்காரு நிலகல் ரவி அவர்கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட இப்ப அந்த சார் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த உண்மையிலேயே இந்த ஐடியா வந்து வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இதனால நெறைய மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நெறையவே பாராட்டுறாரு. அது மட்டும் இல்லாம லீகலா ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டையும் வந்து குடுத்துட்டு போறாரு. இந்த பல்லவி வினோத் 2 பேர் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பா வந்துட்டு ஜெயிலர் இருக்காருல்ல அவர்கிட்டயும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே அவங்களோட கார்ட குடுக்குறாங்க. குடுத்துட்டு ஏதாவது உதவி அப்படின்னா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தகவல் சொல்றாங்க. மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்லலாம் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா வந்து உங்களோட உங்களோட உறவினர் யாராவது வந்து இந்த மாதிரி தப்பு செய்யாம ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தா நீங்க வந்து எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கள நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு நியாயம் வாங்கி தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆட் எல்லாம் குடுக்குறாங்க. விளம்பரத்த பார்த்தப்ப நெறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணி வராங்க. நேர்லயும் வந்து பேசுறாங்க. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றதும் போய் தான் அவங்களோட பேச்சிலேயே அத வந்து இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க சொன்னது வந்து தப்பு செய்யாம இந்த மாதிரி அனுபவிச்சவங்கள நாங்க காப்பாத்தி தரோம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வர்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தப்பு செஞ்சு தான் அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க தப்பே செய்யல. அவங்கள வெளிய கொண்டு வாங்க. அவங்க மேல தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பொய் சொல்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இவங்க படிச்சதே கிரிமினாலஜி தானே. அதனால யார் பொய் சொல்றா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சு உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. வர்ற கேஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் வருது. அதுல ஒரு அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, என் தம்பி வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்து ரேப் பண்ணி இந்த மாதிரி சில்மிஷ வேலை பார்த்துட்டான். அவன வந்து ஜெயில்ல போட்டாங்க. அது வந்து முறைப்படி அவன் வந்து தப்பு செஞ்சதுக்கு அவன சீர்திருத்த பள்ளியில தான் போட்டுருக்கணும். அதனால அவன ஜெயில்ல இருந்து சீர்திருத்த பள்ளிக்கு மாத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் மட்டும் தான் உள்ளதுலயே உண்மை சொன்னாரு. இவர் ஒருத்தரா தான் இருக்காரு. இவங்க எல்லாம் பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி நடந்தவன வந்து ஜெயில்ல போட்டா என்ன, ஜூல போட்டா என்ன அப்படின்ற மாதிரி இந்த கேஸை அவங்க எடுக்காம விட்டுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க நியூஸ் பேப்பர்ல வேற அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருந்தாங்களா, அதை வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அது போது யாராவது ஒரு நல்ல கேஸா கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் இந்த படத்தோட ஹீரோயின் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு பேரு ரூபி. அந்த பொண்ணு வந்து அட்வர்டைஸ்மென்ட் பேப்பர்ல வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி தன்னோட பிரச்சனையை வந்து அந்த பொண்ணு சொல்லவும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேர்ல வாமா, நேர்ல வந்து நம்ம நேர்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு இப்ப நேர்ல வருது. இப்ப இந்த ரூபி இருக்காங்கல்ல, இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, அப்பா, அம்மா இவங்க 3 பேர் தான். கடல்ல மீன் பிடிச்சு தான் அவங்க வந்து வாழ்வாதாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட அப்பா வந்து செய்யாத ஒரு குற்றத்துக்காக வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. இப்படி நடந்ததுனாலயே அவங்க அம்மா அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு வருத்தத்திலே வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணு
பொண்ணு வந்து தனி மரமாயிட்டாங்க. இவங்களுக்கும் நிறைய ஆசைகள், கனவுகள்லாம் அதிகமாவே இருந்தாலும், இப்போதைக்கு வந்துட்டு அது எல்லாமே பெருசா அவங்களுக்கு தெரியல. அவங்க அப்பாவ எப்படியாவது வெளிய கொண்டு வந்துரணும் அப்படின்றது தான் அந்த பொண்ணோட பெரிய கனவாவே போயிருக்கு. பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 வருஷமா அவங்க அப்பா ஜெயில்ல இருக்காரு. அதுவும் செய்யாத குற்றத்துக்காக அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கவும், அதுக்கு அந்த புள்ள கதை சொல்ல ஆரம்பிக்குது. இந்த ரூபியோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து பீட்டர், அதாவது சார்லி இருக்காருல்ல, அவர் தான் அந்த பொண்ணோட அப்பாவா இருக்காரு. அவரோட அதாவது ரிலேஷன் தான் வந்துட்டு ராயன் இருக்காருல்ல, அவர் இருக்காரு. சென்ராயன் தான் அவரோட ரிலேஷனா இருக்காரு. அவங்க 2 பேர் அதாவது மச்சான் முறையில இருக்காரு. இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த ஊர்ல மீன் பிடித்தல் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சென்ராயன் ஆனா பார்க்குற வேலை வந்து வேற வேலை. அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப இந்த பீட்டர் இருக்காருல்ல சார்லி, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்துட்டு அந்த மீன் பிடிக்கிறவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள வந்து சீட்டு போடுற ஒரு ஆள் வந்து காசெல்லாம் வசூலிப்பாங்கல்ல, அந்த மாரி வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கிட்ட வந்து எல்லாரும் சீட்டு போடலாமான்னு யோசிக்கும்போது, சார்லி இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இவர்ட்ட போடுங்க, இவர்ட்ட சீட்டு போடுங்க, நல்ல நம்பிக்கையான ஆள் தான். கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியா சொல்லவும், இவர் மேல உள்ள நம்பிக்கையில மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட வந்து சீட்டு பணம் போடுறாங்க. ஒரு நேரம் அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. இந்த பழி வந்து இப்போ வந்து சார்லி மேல வந்து விழுந்துருது. இப்ப மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ கேரண்டி குடுத்ததுனால தானே நாங்க அவன்ட்ட பணத்த போட்டோம். இப்ப அவன் ஓடிட்டான்னா, நீ தான் பொறுப்பு. எங்க பணத்த நீ தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த நெரிக்காத குறையா அவர் போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாராங்க. இப்ப இந்த பீட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எங்கேயும் ஓடி போறேன். நான் இங்க தானே இருக்கேன். எப்படியாவது உங்க பணத்த நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுப்பும் ஏத்துக்கிறாரு. அப்படியே எப்படியே தர்றதுன்னு அவர் முழிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல. அப்பதான் இந்த சென்ட்ராயன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ₹1,00,000 பணம் வச்சிருக்காரு. அத வந்து குடுத்து உதவி செய்றாரு. அது என்னதான் அந்த பணத்த குடுத்தாலும், இன்னும் போதுமான அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்ல. இப்ப இந்த மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் வந்துட்டு இந்த பீட்டர் வந்து அந்த மக்களுக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துக்கிட்டு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கையே இவர் மேல இப்ப வரல. அன்னைக்கு இவர் சொன்ன வார்த்தைய நம்பி எல்லாம் பணத்த குடுத்துட்டாங்க. இப்ப இவர் மேல சுத்தமா யாருக்குமே நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. எப்பவுமே அப்படித்தானே தப்பு செய்றவங்கள விட்டுருவாங்க. வந்து வாக்கு குடுத்தவங்க தான மாட்டிப்பாங்க. அந்த மாரி தான் இப்ப இதுவும் என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பீட்டர் வந்து அவங்க வீட்ல வந்து ஃபங்ஷன் ஊர்ல நடக்க போகுது. அதுக்கு அவர்லாம் பீட்டரும் அவர் ஒய்ஃப் அந்த பொண்ணு ரூபி பொண்ணு எல்லாம் கிளம்புறாங்க. அப்ப ஊர்க்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபங்ஷனுக்கு போறதா இருந்தா உன் பொண்டாட்டி பிள்ளைய மட்டும் அனுப்பி விடு. நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இது அவருக்கு ரொம்ப மனவேதனைய குடுக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் மன கஷ்டத்தையும் குடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பணத்த புரட்டி புரட்டி அவங்களுக்கு குடுக்கவும் முடியல. என்ன செய்றதுன்னே தெரியாம பயங்கர யோசனையில இருக்காரு. இவர் வந்து ஒய்ஃப் கிட்டயும் பொண்ணுகிட்டயும் வந்து புலம்புறாரு. நான் சொன்னது உண்மைதான். அதுக்குன்னு அவன் ஏமாத்திட்டு போனா நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி போட்டு நம்மள பாடாப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாரு. அது போக இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த டைம் தான் வந்து சென்ட்ராயன் வந்து ஒரு ஐடியா குடுக்குறாரு. அத வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து அவர் ஷேர் பண்றாரு. என்ன மாரி ஐடியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ராயன் வந்து என்ன மாரி வேலை பார்த்துட்டு இருப்பாருன்னா, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கேஸ் நடக்கும்ல, அது மர்டரா இருந்தாலும் சரி, வேற எந்த கேஸா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து அவங்களுக்கு பதிலா இவர் வந்து ஜெயிலுக்கு போவாரு. அப்படி போறதுக்காக இவருக்கு வந்து பணம் குடுப்பாங்க. அப்படிதான் இவர் உள்ள போயிட்டு போயிட்டு வர்றது வழக்கமா வச்சிருக்காரு. இந்த தடவ பார்த்தீங்கன்னா, ஒரு மர்டர் கேஸ் தான் நடந்திருக்கு. அதுல வந்துட்டு இப்ப சென்ட்ராயன் ஒரு ஆளா முடிவு பண்ணியாச்சு. இன்னொரு ஆள் வந்து தேவைப்படுது. அந்த ஆள் யாருன்னு தேடிட்டு இருக்கிறதா சென்ட்ராயன் வந்து இவர வந்து பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவர் சொன்ன உடனே அவரும் வந்துட்டு நான் அந்த மாரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிகிட்டயும், பிள்ளைகிட்டயும் சொல்றாரு. இது வந்து அவங்களோட 2 அவங்க பொண்டாட்டிக்கும் சரி, அவங்க பிள்ளைக்கும் சரி, இது வந்து அது விருப்பமே இல்ல. அவன் தான் செய்றானா, இத நீ எதுக்கு இப்படி பண்ற? அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கோவப்படுறாங்க. அப்படிலாம் நீ நினைக்காத. இந்த வேலைக்காக மட்டும் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா 10,00,000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம்மந்தப்பட்டவங்க வந்து இந்த ஒரு இதுக்காக 10,00,000 குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது போக வந்து 6 மாசத்துல வெளிய வந்துரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்ப சார்லியும் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதா ஒய்ஃப் கிட்டயும், பொண்ணுகிட்டயும் அப்படியே ரொம்ப சமாதானம் பண்ணி அவங்கள ஒத்துக்க வைக்க முயற்சி பண்றாரு. என்னதான் வந்து அவங்க ஒய்ஃப்க்கும் பொண்ணுக்கும் விருப்பம் இல்லாட்டியும் அவங்கள பேசி சமாதானம் பண்ணிடுறாரு. ஏன் எப்படி சொல்றாருன்னா, ஒரு 6 மாசம் வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்ச மாரி நெனச்சுக்க, வெளிநாட்டுக்கு போன மாரி நெனச்சுக்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப வந்து சமாதானப்படுத்துறாரு. அது இல்லாம 10 லட்சம்ன்றது நம்ம 3 வருஷம் வந்து கடலுக்கு போனா கூட 10,00,000 நம்ம சம்பாதிக்க முடியாது. இப்ப ஒரே நேரத்துல அது கிடைக்க போகுது. அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர சொல்லவும், இவங்களும் வேற வழி இல்லாம ஒத்துக்குறாங்க. இப்ப வந்து ஒரு வக்கீல வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்க 2 பேரையும் கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. அவங்க இந்த மாரி நாங்க தான் அந்த குற்றத்த செஞ்சோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கவும், அவங்களுக்கு ஜெயில் தண்டனையும் கிடைக்குது. இவங்களுக்காக இவங்க 2 பேரும் வந்து சரண்டர் ஆகும்போது இருந்த வக்கீல் யாருன்னா, சரண்ராஜ் அப்படின்ற ஒரு வக்கீல் தான் இவங்கள வந்து அதாவது கோர்ட்ல வந்து ஆஜர் பண்றாரு. இப்ப அவர் மூலியமா தான் சம்பந்தப்பட்ட யாரோ இந்த கொலை செஞ்சிருக்காங்களா, அவங்க வந்து பணம் குடுக்குறாங்க. இந்த சரண்ராஜ் வக்கீல் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பணத்த வாங்கி இப்ப அம்மாகிட்டயும், பொண்ணுகிட்டயும் அந்த மாரி குடுத்துட்டு இருக்காரு. மாசம் மாசம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருக்க சென்ட்ராயன் வந்து இறந்து போயிடுறாரு. பார்த்தீங்கன்னா 6 மாசமும் ஆயிடுது. ஆனா வந்து தன்னோட வீட்டுக்காரர் வந்து வெளிய வரல. இதனால இப்ப அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சரண்ராஜ் வக்கீல் இருக்கார்ல, அவங்கள்ட்ட போய் என்ன கேட்கிறாருன்னா, 6 மாசத்துல வெளிய வந்துருவாருன்னு சொன்னீங்க. ஆனா 6 மாசம் ஆகியும் இன்னும் என் வீட்டுக்காரர் வந்து வெளிய வரல. அது போக மாசம் மாசம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்துட்டு இருந்ததுல, அந்த பணமும் இப்பலாம் வர்றதில்ல. அதுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணி குடுங்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு உடனே அந்த வக்கீல் என்ன சொல்றாருன்னா, பணமா? எப்ப நான் உங்களுக்கு பணம் குடுத்தேன்? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க புருஷனும் அவரோட மச்சானும் வந்துட்டு என்கிட்ட டைரக்ட்டா சொன்னாங்க. இந்த மாரி அந்த கொலைய செஞ்சோம்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ஆஜர்படுத்தினேன். அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. அதுவரைக்கும் தான் எனக்கு தெரியும். மத்தபடி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இது சம்மந்தமா இனிமே என்ன தேடி வராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தொரத்தி அடிக்கிறாரு. இதனால அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இதுல தான் அவங்க அம்மா வந்துட்டு விரக்தியாகி தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. இந்த அம்மாவும் போயிட்டு அதுக்கு முன்னாடி போய் அவங்க வீட்டுக்காரங்களையும் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி 6 மாசத்துக்கு அப்புறம் வெளிய எடுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நம்மள ஏமாத்திருக்காங்க அப்படின்னோனே இப்ப சார்லியும் வந்து உடைஞ்சு போயிடுறாரு. அது போக இப்ப அவங்க தற்கொலையும் பண்றாங்க. ஏன்னா வந்து கடன்காரங்க வந்து இப்ப மாசம் மாசம் பணம் வந்துட்டு இருந்தது. அதுல கொஞ்சம் கடனையும் அடைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் வர்றது நிப்பாட்டின உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்பவும் அந்த நெருக்கடி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இதுல அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. சூசைட் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? இப்ப அந்த பொண்ணு தனியா தானே இருக்கு. அது மேல தானே இப்ப எல்லாம் வந்து விழும். அதாவது பொதுவா அந்த சூசைட் பண்றவங்க வந்து அடுத்தது என்னன்றத யோசிக்கணும். இப்ப நம்ம போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருமான்றத மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாம் நடந்துட்டு இருக்கவும் வந்து அவங்க அம்மாக்கு வாழ பிடிக்காம வந்துட்டு சோத்துல வந்து விஷத்த வச்சுடுறாங்க. அப்படி விஷம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு பொழைச்சிருது. அது பொழைச்சு இந்த மாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு திரும்பவும் வந்து அந்த சரண்ராஜ் வக்கீல் இருக்கார்ல, அவர போய் பாக்குது. பாத்துட்டு எங்க அம்மா இப்படி இறந்துட்டாங்க. எங்க அப்பா வந்து ஜெயில்ல இருக்காரு. நீங்க இப்ப அவரு இந்த மாரி தப்பு பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சுட்டீங்க. இருந்தாலும் எங்க அப்பாவ எப்படி வெளிய எடுக்கிறதுனாவது எனக்கு சொல்லுங்க. அதுக்கான ப்ராசஸ்யாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாரி கேக்குது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அந்த சென்ட்ராயன் வந்து ஜெயில்ல இறந்துட்டார்ல. அதே மாரி எங்க அப்பாவும் இறந்துட்டாருன்னா, எனக்கு யார் இருக்கா அப்புறம்?
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சி பேசிட்டு இருக்கு. அப்ப அதுக்கும் அந்த சரண்ராஜ் வக்கீல் என்ன சொல்றாருன்னா, என்னால என்ன முடியுதோ அத நான் பார்த்து சொல்றேன். கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாரி ரொம்ப அசால்ட்டா அந்த பிள்ளைய உதாசீனப்படுத்தி அனுப்பி விட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த ரூபி பொண்ணு வந்துட்டு அந்த பேப்பர்ல வந்து விளம்பரத்த பார்த்து தான் இப்ப இவங்கள தேடி வந்திருக்கா அப்படின்ற மாரி சொல்றா அந்த பொண்ணு. அத கேட்ட உடனே அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த வினோத்தும் பல்லவியும் அவங்க 2 பேரும் இந்த பொண்ணு உண்மை தான் சொல்றான்றத அவங்க 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட்க்கும் வராங்க. பொண்ணுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பா எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு போராடுவோம். கண்டிப்பா உனக்கான நியாயத்த நாங்க வாங்கி தர முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை சொல்லி அந்த பொண்ண அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 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 கேஸ் தான் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏரியா கவுன்சிலர் வந்து கொலை வழக்கு அப்படின்றது இப்ப இவங்களுக்கு தெரிய வருது. கவுன்சிலர் வந்து ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இந்த பீட்டரும் சென்ட்ராயனும் 2 பேரும் சேர்ந்து அவர கடத்தி, அதாவது மூக்குல அந்த மயக்க மருந்து அதெல்லாம் வச்சு கடத்தி அவர கொன்னு கடல்ல தூக்கி போட்டுருக்காங்க அப்படின்றது கேஸா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலர் இறந்து போய் கடல்ல தூக்கி போட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவரோட உடம்பு வந்து இன்னும் இவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அவரோட அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அவரோட உடம்பு இன்னும் கிடைக்கவே இல்ல. அதோட இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ராயனும் பீட்டர் 2 பேரும் போய் நாங்க தான் இந்த கொலைய செஞ்சோம்ன்றது வாக்குமூலம் கொடுத்ததுனால அவங்களுக்கு இப்ப சிறை தண்டனை கிடைச்சிருச்சு. ரூபி பொண்ணு என்ன சொல்லுதுன்னா வந்து, சூழ்நிலை காரணமா தான் எங்க அப்பா வந்து அத ஒத்துக்கிட்டாரே தவிர்த்து அவர் இத பண்ணல அப்படின்றது ரூபியோட வாக்குமூலமா இருக்கு. இப்ப இதுல என்ன ஏதுன்றத தான் இவங்க 2 பேரும் இப்ப வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இவங்க கிரிமினல் லாயர் இருக்கார்ல, அந்த நிழல் ரவி அவங்ககிட்டயும் ஹெல்ப் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் கொலை பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அத வந்து நேர்ல பார்த்த ஒருத்தர் இருக்கிறதா இவங்களுக்கு தெரிய வருது. உடனே பல்லவி வினோத்தும் அவர பார்க்கறதுக்காக போறாங்க. இப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நானும் கவுன்சிலரும் வந்து ஒண்ணா தான் வந்து காலையில வாக்கிங் போவோம். அன்னைக்குன்னு பார்த்து வந்து கவுன்சிலர் வந்து தனியா ஃபர்ஸ்ட் அவர் வாக்கிங் போயிட்டாரு. அப்ப நான் பின்னாடி தான் கொஞ்சம் தூரமா வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து ஆட்டோல இருந்து இறங்கி கவுன்சிலர் வந்து மூக்குல வந்து அந்த மயக்க மருந்து வச்சு ஆட்டோல ஏத்திட்டு போயிட்டாங்க. அப்படின்ற மாரி இவர் பார்த்தத வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரும் கவுன்சிலர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்த இவர் சொல்லவும், கவுன்சிலரோட ஒய்ஃபும் இவரும் சேர்ந்துட்டு 2 பேரும் போய் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்ததா சொல்றாரு. இப்ப இந்த வழக்க பார்த்தீங்கன்னா, மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வந்து விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அதாவது நேர்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்றாரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு மெக்கானிக்கா தான் இருக்காரு. அவர கூப்பிட்டு, "நீ இந்த மாரி அந்த கிட்னாப் பண்ணாங்கல்ல, அவங்கள வந்து நேர்ல பார்த்தா அடையாளம் சொல்லுவியா?" அப்படி இப்படின்னு கேட்கவும், "நான் சொல்லுவேனே" அப்படி இப்படின்னு அவரும் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்கள வர வச்சு அவர் சொல்ற அங்க அடையாளங்கள பத்தி வரைய சொல்றாங்க. அவங்க வரைஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் வந்து சென்ட்ராயனோட ஃபேஸா தான் வருது. அதுக்கப்புறமா தான் வந்து சென்ட்ராயனும் பீட்டரும் இருக்கார்ல, 2 பேரும் வந்து அது சரண்ராஜ் வக்கீல் மூலியமா வந்து ஆஜராகும்போது, அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்ற மாரி தான் கேஸ் போய் தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த போலீஸ் வந்து அவங்கள நீங்க தான் கொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு 2 பேரும் சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து இந்த சென்ட்ராயன் இருக்கார்ல, அவர் வந்து இப்ப பீட்டருக்கு வந்து நெறைய அப்படியே ட்ரெய்னிங் குடுக்குறாரு. போலீஸ்காரங்க இப்படி தான் கேட்பாங்க. இப்படி தான் நம்ம கூட்டு வந்தோம். இப்படி தான் வாய பொத்தணும். இப்படி தான் குத்தணும் அப்படின்ற மாரி இந்த மாரி தான் நம்ம சொல்லணும். நீ இங்க நின்றுத நான் இங்க இருந்தேன். எல்லாத்தையுமே அவருக்கு ஃபுல்லா அந்த சீன ஃபுல்லா விளக்கிடுறாரு. இவருக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. அப்பாவி தானே அந்த பீட்டர். அவர் சொல்றதெல்லாம் கேட்டு ஓன்னு தலையாட்டிக்கிறாரு. இப்ப போலீஸ்காரங்க அவர் சொன்னது போலவே வராங்க, விசாரிக்கிறாங்க. எப்படி செஞ்சீங்க? என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அப்படியே 2 பேருமே அவர் சொன்னது போல இவரும் செஞ்சு காட்டுறாரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி இப்ப எதுக்காக இதோட மோட்டிவ் என்ன? எதுக்காக இது பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்கவும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் இவரும் வந்துட்டு அந்த கவுன்சிலர் கிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தோம். அதாவது வட்டிக்கு காசு வாங்கியிருந்தோம். அந்த வட்டி எதையும் குடுத்துட்டோம். ஆனா அவர் வந்து அதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் காசு தர வேண்டியிருக்கு அப்படின்ற மாரி எங்க மேல வந்து எங்கள கோவப்படுத்தி எங்கள வந்து வெறியேத்திட்டு இருந்தாரு. எங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் அவர எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கெட்ச் போட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுபோல இவங்க 2 பேரும் அவர் வந்து வாக்கிங் போயிருக்காங்க. பீட்டர் வந்து ஆட்டோ ஓட்டுனதாகவும், இவர் வந்து சென்ட்ராயன் வந்து ஆட்டோல பின்னாடி உட்கார்ந்திருந்ததாகவும், அவர் வாக்கிங் போயிட்டு வரும்போது அவர் வாயில துணி வச்சு அடைச்சு அவர் கொண்டு வந்ததாகவும், அவர கொலை பண்ணிட்டு கொண்டு போய் கடல்ல போட்டதாகவும் இப்ப வாக்குமூலம் குடுத்துறாங்க. கடல்ல தூக்கி போட்டதா இவங்க சொல்லவும், ஆனா கடல்ல போய் போலீஸ்காரங்களும் அவங்க சொன்ன இடத்துல பார்க்குறாங்க. அந்த டெட் பாடி கிடைக்கவே இல்ல அவங்களுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சார்ல, சென்ட்ராயனோட முகம் வந்துச்சுல்ல, அதனால வந்துட்டு இப்ப நம்ம முகம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெளிய இருந்தோம்னா எப்படி நம்ம அரெஸ்ட் ஆயிருவோம். அதுக்கு நம்மளா போய் மாட்டி சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்ததா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னா, அந்த மெக்கானிக் இருக்காரு நேர்ல பார்த்தேன்னு சொல்லி வாக்குமூலம் குடுத்தார்ல, அவர் வந்து இவங்க 2 பேர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசிக்கும்போது, போய் கவுன்சிலரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள போய் நம்ம டைரக்ட்டா பார்த்தா தான் நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நினைக்கிறாங்க. அதுக்காக கவுன்சிலர் வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு வீடா இருக்கு. இத பார்த்துட்டு அவங்க உள்ள போலாம்னு நினைக்கும்போது, கவுன்சிலர் ஒய்ஃப் வந்து அலோ பண்ண மாட்றாங்க. அதுக்கு உடனே இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க ஹஸ்பண்டோட இறப்புல வந்துட்டு நெறைய வந்து மர்மம் இருக்கு. அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணா தான் முடியும் அப்படின்னு சொல்லவும், நான் எத்தன பேருக்கு தான் பதில் சொல்லிட்டே இருக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப இவங்கள கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பி இப்ப இவங்க 2 பேரும் யார பார்க்க வராங்கன்னா, அந்த சரண்ராஜ் வக்கீல் இருக்கார்ல, அவர பார்க்க வராங்க. அவர்ட்ட வந்து எப்படி நீங்க இந்த மாரி பணம் குடுத்துட்டு இப்படியே பாதியில இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான்லாம் ஏமாத்தவே இல்ல. நான் ஒண்ணும் அந்த மாரிலாம் ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பங்குக்கு நியாயமா இருக்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து இவர் சொல்றாரு. அவங்க 2 பேரும் வந்துட்டு உண்மைய ஒத்துக்கிட்டதுனால தான் நான் அவங்கள ஆஜர் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நாங்க ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ராயனும் பீட்டரும் வந்து எங்கள பார்க்க வந்தாங்க. வந்துட்டு வந்து இந்த மாரி நாங்க ஒரு கவுன்சிலர் வந்து கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லவும், ஏன்னா இப்ப ராயன் வந்து இந்த வக்கீலுக்கு வந்து முன்னாடியே தெரியும். ஏன்னா அடிக்கடி இவர் வந்து சின்ன சின்ன கேஸ்க்காக அவர் உள்ள போயிட்டு வரார்ல. அதனால இவருக்கு பழக்கம் தான். அதனால தான் அவர் இவர தேடி வந்திருக்காரு. வரவும் இவர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கவும், இந்த மாரி ஒரு மர்டர் கேஸ் வந்து நாங்க வந்து அது பேர் என்ன கவுன்சிலர் வந்து நாங்க அந்த மாரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், அதனால தான் நான் போய் கோர்ட்ல வந்து ஆஜர் பண்ண அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுத்தேன். மத்தபடி இதுல என் பேர்ல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாரி இவர் சொல்லிடுறாரு. அவங்க 2 பேரும் இப்ப அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வந்து விசாரிக்க வந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் அந்த ஸ்டூடண்ட் அங்கிருந்து கிளம்பின உடனே இவர் வந்து வேற ஒரு ஆளுக்கு இப்ப ஃபோன் போடுறாரு. போட்டு இவர் யார்ட்ட பேசுறாரு அப்படின்றத காட்ட மாட்றாங்க. ஆனா விஷயம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன கேஸ வந்து இப்ப 2 ஸ்டூடண்ட் வந்து புதுசா ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சுட்டு, இப்ப அத தோண்டி வெளிய எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நேரமா இருக்கு அப்படின்ற மாரி அவர்ட்ட சொல்றாரு. அப்ப இவர் வந்து இங்கேயும் இந்த மாரி பேசிக்கிறாரு, அங்கேயும் அந்த மாரி பேசிக்கிறாரு. பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்காம இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெக்கானிக் வந்து நடந்த விஷயத்த நேர்ல பார்த்தார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஆட்டோல ஒருத்தர் ஓட்டிட்டு இருந்தாரு. இந்த சென்ட்ராயன் வந்து அவர் முகத்துல வந்து இப்படி வச்சு அமுத்தி உள்ள கூட்டு போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அப்ப இந்த விஷயத்துல வந்து அவர் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வரைஞ்சது வந்து சென்ட்ராயன் முகம் தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சென்ட்ராயன் தான் உண்மையிலேயே அந்த ஆள வந்து உள்ள இழுத்திருக்காரு. மருந்து வச்சு மூஞ்சில மருந்து வச்சு இழுத்திருக்காரு. சென்ட்ராயனோட முகத்த தான் இந்த மெக்கானிக்கும் பார்த்திருக்காரு. அது வந்து கன்ஃபார்ம். அப்ப இந்த சென்ட்ராயன் உண்மையிலேயே அந்த கொலைய வந்து பண்ணியிருக்காரு. ஆனா
உள்ள வந்து ஆட்டோ டிரைவரா இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து யாருன்றது இப்ப தெரியல. அந்த இடத்துக்கு தான் ரீப்ளேஸா தான் வந்து இந்த பீட்டர் இருக்கார்ல, அவர வந்து கூட்டு போறதா பீட்டர் கிட்டயே இவர் பொய் சொல்லி தான் கூட்டு போயிருக்காரு. உண்மை வந்து சென்ட்ராயன் வந்து இத கொலை பண்ணியிருக்காரு. வேற ஒரு ஆளோட சேர்ந்துட்டு பண்ணியிருக்காரு. ஆனா இவர் பீட்டர் கிட்ட இத மறைச்சுட்டு, அந்த ஆளுக்கு பதிலா பீட்டர தூக்கி உள்ள போட்டுருக்காரு. ஆனா இப்ப கேஸ பொறுத்தவரைக்கும், இப்ப அந்த ஆளுக்கு பதிலா இருந்தது யாரு அப்படின்றது தான் இப்ப கேஸா இருக்கு. இதுல இவங்களுக்கு ஒரு இந்த க்ளூ கிடைச்சதுல கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவுன்சிலர் வந்து இப்ப உயிரோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பம் வந்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்பமா தான் இருந்திருக்காங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா 4,00,00,000 ரூபாய்க்கு இவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க. அப்படின்னா இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்தது? அப்படின்ற மாரி இப்ப இவங்களுக்கு டவுட் வருது. 2 பேருக்குமே வந்துட்டு இப்ப கவுன்சிலரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க மேலயும் ஒரு சந்தேகம் வருது. சரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு தடவ வந்துட்டு ஜெயில்ல இருக்கவங்கள பார்க்கலாம்ல. அதனால வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, பீட்டர் கிட்ட டைரக்ட்டா போறாங்க. உங்களோட இத வந்து சொல்லுங்க. அதாவது இப்ப சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியும்ல. அதனால டைரக்ட்டா அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர பார்க்க போறாங்க. இவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள்லாம் வந்துட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டார்ச்சர் பண்ணவும், சென்ட்ராயன் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒருத்தர் வந்து பணம் தர வேண்டியது இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கேஸ் வேற வந்திருக்கு. நான் படிக்கிற உள்ள போயிட்டு வரல. அதுல வந்து எனக்கு இந்த மாரி பணம் வரும். அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. யார்கிட்டனா வந்து பீட்டர் கிட்ட. அப்ப பீட்டர் என்ன சொல்றாரு, எனக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறது பெரிய விஷயமா தான் இருக்கு. எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம். இப்ப நீ சொல்ற பத்தியா இன்னொரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சென்ட்ராயன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் செஞ்ச கொலைய மறைச்சு தான் இவர்ட்ட பேசி இது மாரிலாம் டீல் பண்ணியிருக்காரு. அது இவருக்கு தெரியாம வெகுளி தெரியாம இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ எனக்காக நீ இவ்ளோ மெனக்கெடுற. அந்த இன்னொரு ஆள் எப்படினாலும் வரும்போது, அது இப்ப நீ யாருன்னு தானே தேடிட்டு இருக்க. ஏன்னா அவர் அப்படிதான் சொல்றாரு. எனக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. ஆனா இன்னும் யார அந்த கூட்டு போறதுன்னு தான் தெரியல. அப்படின்னு சொல்லவும், அந்த ஆள நான் வரனே அப்படின்னு சொல்லி இவருக்கு இருக்கிற பண நெருக்கடியில இவர் ஒத்துக்கிறாரு. இந்த பீட்டர் இத ஒத்துக்கிட்ட உடனே இப்ப வந்து சென்ட்ராயன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க 2 பேரும் போய் குருன்னு ஒரு ஆள பார்க்குறாங்க. இப்ப அந்த குரு ஆள் தான் வந்து இந்த கொலைய பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்த உடனே போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா, இந்த மாரி தான் சொல்லணும். இந்த மாதிரி நாங்க ஆட்டோல பிடிச்சோம். இப்படி பண்ணோம், இப்படி பண்ணோன்றத தான் எப்படி செஞ்சாரோ அத தத்ரூபமா அவர் சொல்லி காட்டுறாரு. அப்ப இவர் தான் பண்றாரு அப்படின்னு பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு இப்ப தெளிவாகுது. அதோட பார்த்தீங்கன்னா, அதே மாரி இவங்களும் போலீஸ் கிட்ட வந்து வாக்குமூலம் குடுத்துருக்காங்க. அவர் ஒரு டிப்ஸ் வேற சொல்லிக் குடுக்குறாரு. போலீஸ்காரங்க வந்து துருவி துருவி கேட்பாங்க. எப்படி என்னதான் மாத்தி கேட்டாலும் நீங்க இதே வரிசையில இதே ஆர்டர் படி தான் நீங்க சொல்லணும். கொஞ்சம் குழம்புற மாதிரி ஏதாவது அந்த மாரி கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லி முடிச்சிடணும். வேற எதுவும் சொல்லி சொதப்பிறக்கூடாது அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாரு. மட்டும் இல்லாம எந்த காரணத்துக்கு கொண்டும் எங்கள நீங்க மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பணமும் குடுக்குறாங்க. அதையும் பீட்டர் வாங்கிட்டு வந்துர்றாரு. இப்ப சென்ட்ராயன் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து 10,00,000 குடுக்குறாங்களா, அதுல வந்துட்டு 5,00,000த்துல வந்து போட் வாங்கிரலாம். போட் வாங்கி நம்ம சொந்தமா ஓட்டலாம். நம்ம வருஷக்கணக்கா ஆனா கூட சம்பாதிக்காதத வந்து நம்ம அப்படி சம்பாரிச்சலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை வார்த்தையும் காட்டிடுறாரு. அதனால தான் இவர் ஒத்துக்கிறாரு. அடுத்து இவங்க 2 பேரும் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர் பொண்டாட்டி இருக்காங்களா, அவங்கள தான் பார்க்க போறாங்க. அங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் அந்த கொலை பண்ணன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து உன் மேல தான் இந்த மாரி கேஸ திருப்ப போறோம். உன் கணவர நீ தான் கொன்ன அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவோம். இப்ப அவங்களுக்கு உண்மையிலே பயம் வந்துருது. இப்ப நான் என்னதான் செய்யணும்னு சொல்லுங்கன்னோனே, எங்களுக்கு உண்மைய மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், அவங்க வந்து உண்மைய சொல்றாங்க. அதாவது வந்து கவுன்சிலர் வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப குடி கட்டி பறந்தாரு. அதாவது அவர் வாக்கிங் போயிட்டு இருந்தார்ல, அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு தான் வந்துட்டு இந்த மாரி கவுன்சிலர் வந்து கடத்தினத வந்து இந்த மெக்கானிக் வந்து பார்த்தாரு. அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு. நாங்க 2 பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் குடுத்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க. அந்த டைம்ல தான் அந்த கொலைக்காரங்க 2 பேரும் வந்து அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்றத ஆல்ரெடி அவங்க சொன்ன கதைய இப்ப இவங்க வாயால ஒரு தடவ சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் இப்ப இறந்து போனவுனே நான் ரொம்ப மன வருத்தத்துல இருந்தேன். என் பிள்ளைங்கள எப்படி பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெட்டியில வந்து நெறைய பணம் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் வைஃப் சொல்றாங்க. அந்த பணம் வந்து எப்படி வந்துச்சு? யார் கொண்டு வந்தது? எப்படி அதாவது அந்த பணத்தோட பின்னாடி என்ன அப்படின்றது எதுவுமே எனக்கு அப்ப தெரியல. ஆனா வந்துட்டு இப்ப நம்ம இருக்க சூழ்நிலைக்கு நம்ம குழந்தைய வளர்க்கறதுக்கு இத விட வேற வழி கிடையாது. இது கடவுளா குடுத்தது மாரி நம்ம நெனச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த நான் காலி பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு வீட வாங்கிட்டு இப்ப நாங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த பல்லவியும் வினோத் என்ன சொல்றாங்கன்னா, கவுன்சிலர் வைஃப் கிட்ட வந்து, "சரி உங்க ஹஸ்பண்ட் வந்து உயிரோட இருக்கும்போது எங்கெல்லாம் போவாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? அத சொல்லுங்கன்னு" சொல்லி கேட்கும்போது, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன கட்சி ஆஃபீஸ்ன்னு போயிட்டு வருவாரு. அத தவிர அவர் போற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மடத்துக்கு போவாரு. அப்படின்னு சொன்னோனே, "என்னது மடமா?" அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அட்ரஸ வாங்குறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அந்த மடத்துக்கு போய் சாமியார மீட் பண்ணணும். ஏன்னா சாமியார பார்க்க தான் அடிக்கடி போவாருன்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் சொல்லவும் இவங்க வராங்க. இங்க ஒரு சின்ன சாமியார் இருக்கார்ல, அவர்ட்ட வந்துட்டு அவர பார்க்கணுன்றதுக்கு அதெல்லாம் திடீர்னு அப்பாயின்ட்மென்ட் குடுக்க முடியாது. அதெல்லாம் முன்னாடியே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் அங்கருந்து கிளம்புற மாரி கிளம்புறாங்க. ஆனா அங்க தான் இருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க 2 பேரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா, சாமியார் வேஷமும் போட்டுக்கிறாரு. அப்புறமா வந்துட்டு பாத்ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெட் லைட் ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு வராரு. இத தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துடுறாங்க. வந்தவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க முன்னாடி அவங்கள்ட்ட போய் பேசிடுறாங்க. அதாவது அவர் வந்தாருன்னா நாங்க இருக்க ரூமுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களும் வந்து அவங்க இருக்க ரூமுக்கே இவர அனுப்பி விட்டுர்றாங்க. அவ்வளோதான். இப்ப இவங்க தான் உள்ள இருக்காங்கன்னோன அவர் ரொம்ப பயப்படுறாரு. வெளிய சாமியார் வேஷம் போட்டு உள்ள இந்த மாரி வேலை பார்த்துட்டு இருக்கியா? உன்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டவும், உங்களுக்கு என்ன வேணும் அந்த மாரிலாம் செஞ்சிராதீங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாரி இப்ப இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்றாரு. உங்களுக்கு இப்ப மெயினா அந்த கவுன்சிலர் பத்தி, இந்த சாமியார பத்தி, அதாவது பெரிய சாமியார் இருக்கார்ல, அவர பத்தி எங்களுக்கு டீடைல் தெரியணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கேட்கவும், இப்ப இந்த சின்ன சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சாமியார்னே சொல்ல வேணாம். அந்த ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெரிய சாமியார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு நெறைய பணம் வந்து வச்சிருக்காரு. அத வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு. அந்த பணத்த வந்து இவர் வந்து ஒரு தடவ பார்த்துட்டாரு. இவர் யார்ட்டயாவது சொல்லிக் குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய சாமியார் என்ன பண்ணிருக்காருன்னா, இவர போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காரு. அதிலேயே இவர் ஊமையாகி அந்த விஷயத்த யார்ட்டயுமே சொல்லாம அப்படியே மறைச்சு வச்சுட்டாரு. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மடத்துக்கு வந்துட்டு அதாவது என்ன ரைடு வருவாங்கல்ல, அந்த மாரி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாரி வந்தவங்க வந்து தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பணம் அங்க இல்லவே இல்ல. இவருக்கு இப்ப சின்ன சாமியாருக்கே வந்து ஒரு மாரி ஆச்சரியமா தான் இருக்கு. எங்க போச்சுன்னு தெரியலன்னு. ஆனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலர் அடிக்கடி வந்துட்டு மடத்துக்கு வந்துட்டு போறார்ல, இந்த மாரி அதாவது ரைடுக்கு வராங்கன்ற விஷயத்த கூட கவுன்சிலர் சொல்லி அந்த சாமியார் வந்து உஷாராயிட்டாரு. அவர்கிட்ட அதாவது கவுன்சிலர் கிட்ட இந்த பணத்த குடுத்து அவர் ஒளிச்சு வச்சிருக்கலாம். அதனால தான் அவர் அங்க அந்த ரைட் வரும்போது அந்த பணம்லாம் அவங்கள்ட்ட சிக்கல அப்படின்ற மாரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட இவங்க 2 பேரும் இந்த வினோத்தும், இந்த பொண்ணும் பல்லவி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேள கவுன்சிலர் வந்து பணத்துக்காக தான் கொல்லப்பட்டிருக்கார் போல தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க திரும்ப வராங்க. பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கும்பல் வராங்க. அந்த கும்பல் என்ன பண்றாங்கன்னா, இவங்கள அட்டாக் பண்றாங்க. அவங்க எல்லாரையுமே இந்த வினோத் வந்து அடிச்சு விரட்டி விட்டுறாரு. ஆனா அவங்க யாரு எதுக்கு வந்தாங்கன்றது இவங்களுக்கு இப்ப புரியல. அதோட இந்த சைடு வந்து சரண்ராஜ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ரூ. 2,00,000 பணத்த எடுத்துக்கிட்டு ரூபி இருக்காங்கல்ல, அந்த பொண்ண பார்க்க வராங்க. அவங்க கிட்ட அந்த ரூ. 2,00,000 பணத்த குடுத்துட்டு, இந்த கேஸ வந்து இதோட
முடிச்சுக்க. இதுக்கப்புறம் வந்து ஏதோ மேலும் மேலும் போய் கிண்டி கிளறிட்டு இருக்க வேண்டாம். அவங்களுக்குலாம் இத பத்தி விஷயத்தெல்லாம் சொல்லிறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட பணத்த குடுத்துட்டு போறாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பல்லவியும் இவரும் இருக்காங்களா, அவங்க 2 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நிப்பாட்டி வச்சிருந்த பணத்த திரும்ப குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த நிலக்கல் ரவி இருக்கார்ல, அவருக்கும் ஃபோன் போட்டு இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும், இப்ப நிலக்கல் ரவி வந்து சரண்ராஜ் கால் பண்ணி சத்தம் போடுறாரு. இந்த மாதிரிலாம் ஆள் அனுப்பி அவங்கள அடிக்க விட்டதெல்லாம் நீதான்றது எனக்கு தெரியும். இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தீங்கன்னா, உன்ன வேற மாதிரி டீல் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர மிரட்டுறாரு. உடனே இப்ப இந்த சரண்ராஜ் வக்கீல் இருக்கார்ல, அவர் வந்து இன்னொருத்தருக்கு கால் பண்ணிட்டு இருந்தார்ல அடிக்கடி. அவர்ட்ட கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் இத மூவ் பண்ண முடியாது. இது விஷயம் பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப சந்தேகம் தான். ஆனா நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆனா யார்ட்ட பேசிட்டு இருக்காருன்றது இப்ப வரைக்கும் தெரியல. 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த பல்லவியும் அந்த பையனும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் முடிவு தெரியணும் அப்படின்னா, அந்த பெரிய சாமியார போய் நம்ம பார்க்கணும். ஆனா டைரக்ட்டா பார்க்க விட மாட்டாங்க அப்படின்றதுக்காக அவருக்கே தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவர் இருக்க ரூமுக்கு வந்து கேமரா வச்சு அவர் என்ன செய்றாரு அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. அப்பன்னு பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர மீட் பண்றதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீமா. அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரரு. அவர் வந்திருக்காரு. அவர் கூடவே குருன்னு ஒரு ஆள் வந்திருக்காரு. அந்த குரு தான் உண்மையிலே கொலை பண்ணி அவர் அந்த சென்ட்ராயன் கிட்ட இப்படிலாம் சொல்ல சொன்னது. அவர் இவங்க 2 பேரும் வந்து சாமியார் கிட்ட வந்து ஒரு விஷயமா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்களுக்கே தெரியாம இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குரு, பீமா 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரோட ஃபோட்டோவ வந்துட்டு பிரிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து பீட்டர பார்க்க வராங்க. வரவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இதுல வந்து யார் உங்கள வந்து இந்த மாதிரி அனுப்புனது அப்படின்னோன, ஆமா இவங்க 2 பேருமே எங்கள்ட்ட வந்து விளக்கம் சொன்னாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பீட்டரும் சொல்லவும், இப்போ இவங்களுக்கு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சென்ட்ராயன் இருக்கார்ல, அவர் வந்து இந்த விஷயம் செய்யறதுக்காக ஒரு ஆட்டோவ திருடிட்டு வந்திருக்காரு. திருடிட்டு வந்து இந்த மாதிரி கொலை பண்ணது எல்லாமே வந்து அந்த சென்ட்ராயனும் அந்த குருவும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. பீட்டர் வந்து அப்பாவியா மாட்டிக்கிட்டாருன்றது இவங்களுக்கு புரியுது. அதே சமயத்துல இத முடிவாவும் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல குருவா இல்ல பீமாவா 2 பேர்ல யார் குற்றவாளி அப்படின்றது இப்ப இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா இப்ப 2 பேரா இருக்கிறதுனால இப்ப யாருன்றது அவங்களால சரியா கண்டுபிடிக்க முடியல. இப்ப இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமா தான் அந்த சரண்ராஜ் வந்து இவ்வளவு நேரம் ஃபோன்ல பேசிட்டு இருந்தார்ல, அது யாருன்ற ஆள காட்டுறாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பீமா இருக்கார்ல, அவர்ட்ட தான் அந்த சரண்ராஜ் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு. இப்ப இந்த விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரொம்ப கவலையில இருக்க மாதிரி இருக்காங்க. இது எப்படியாவது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இப்ப வந்து அந்த குரு இருக்கார்ல, அவர் வந்து பீமா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாதன. அதாவது இத பத்தி விசாரிச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்கல்ல, அவங்கள வந்து போட்டு தள்ளிட்டு அந்த கேஸ்க்கு நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீமா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இல்ல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த டிடெக்டிவ் டீம் இருக்காங்கல்ல, அவங்கள கொலை பண்றதுக்காக இந்த குரு அவங்க ஆளும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பீமா யாரு அப்படின்றத விசாரிக்கிற ஒரு முயற்சியில வந்து அந்த டீம் அந்த டிடெக்டிவ் டீம் இருக்காங்கல்ல, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பீமா யாருன்றது தெரிய வருது. அந்த பீமா வந்துட்டு இந்த கட்ட பஞ்சாயத்து அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணி ஏமாத்தி பணம் புடுங்குற வேலைலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ற ஒரு ஒரு ரவுடி தான் அவரு அப்படின்றது தெரிய வருது. இந்த பீமா பண்ற இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிளாட் வந்து எம்ப்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷத்துக்கு அதுக்கு யாருமே வரல. இல்ல 5 டூ ஒரு 10 வருஷம் வரைக்கும் அந்த இடத்துக்கு இப்ப யாருமே வரல. இன்னும் சொந்தம் கொண்டாட யாருமே அதாவது வாங்கி போட்டு சில பேர் வெளிநாடுலாம் போயிடுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்க இடம் காலியா இருந்ததுன்னா, அந்த இடத்துல போய் ஒரு போர்ட வச்சிருது. என்னன்னா பீமா தான் இதுக்கு பீமாவோட இடம், பீமாவோட சொந்த இடம் அப்படின்ற மாதிரி வச்சு அங்க வந்து டீல் பேசி அதை விக்கிறது கொள்றது முதற்கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபோர்ஜரி மாதிரி வேலை தான் பண்றாங்க. அதுல நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இதுல வந்துட்டு ஒரிஜினல் ஓனர் வந்துட்டு எப்படி நீங்க இப்படி பண்ணலாம்? இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்கன்னா, அவங்கள வந்துட்டு அடிச்சு உதைக்கிறது. இல்ல அப்படின்னா வந்து அவங்கள வந்து ஏதாவது அவங்க மேல கேஸ் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி விட்டுறது. இல்ல அப்படின்னா வந்து அந்த குடும்பத்துல இருந்து யாரையாவது ஒருத்தர கடத்தி வச்சு மிரட்டுறது. எந்த அளவுக்குன்னா இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம். இதை நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு அவங்க வாயாலே அதாவது ஒரிஜினல் ஓனரே சொல்ற அளவுக்கு அந்த அவங்கள ஒரு வழி ஆக்கிடுறது அப்படின்ற மாதிரி தான் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பீமாக்கு சப்போர்ட்டா இருக்கிறது வந்து இந்த குரு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. குரு வந்து தனக்காக எல்லாமே செய்யறதுனால இந்த பீமா வந்து குருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா பெரிய ஒரு வீடெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அதனால இவர் வந்து ரொம்ப நெருங்கின விசுவாசியா அவர் வந்து பீமாக்கு இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரியறதுக்காக சரி அந்த ஏரியால உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சா தான் சரி வரும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் அந்த பல்லவியும் அந்த பையனும் போய் அங்க விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிக்கும்போது அந்த பெட்டிக்கடைக்காரர் வந்து சில விஷயங்கள் சொல்றாரு. இன்னொரு இதுல மெயினான விஷயம் என்னன்னா அந்த பெட்டிக்கடைக்காரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பீமா இருக்காருல்ல, அவரோட தம்பி தான் இவரு. அண்ணன் வந்து இப்படி மோசமானவனா இருக்காரு. தம்பி வந்து பெட்டிக்கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் அண்ணன் ரொம்பவே மோசமானவன். எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. நல்லா தான் வளர்த்தாரு. அவர் வேணா நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. நான் அவர பார்க்க வரதுக்குள்ள இவன் அண்ணன்காரன் வந்து அவர வந்து அடக்கிட்டான். அதாவது எரிச்சு அந்த சடங்கெல்லாம் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டான். எங்க அப்பாவ கடைசி இதுல கூட என்ன பார்க்க விடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பீமாவோட அப்பா யாரு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பீமா என்ன சொல்றாருன்னா, குருவ போய் இந்த வழக்குல வந்து நீயே போய் அரெஸ்ட் ஆயிடு. இல்ல அப்படின்னா அந்த டிடெக்டிவ் டீம் வந்து இன்னும் தூண்டி தூண்டி போயிடுவாங்க. அது நம்மளுக்கு இன்னும் பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு ஃபேவரட்டான ஒரு வக்கீல் இருக்கார்ல, சரண்ராஜ் கிட்ட ஒப்படைச்சோன சரண்ராஜ் போய் கூட்டு போய் குருவ போய் அந்த ஜட்ஜ் முன்னாடி நிக்க வைக்கிறாரு. இப்போ ஆல்ரெடி இவங்க அந்த பீட்டரையும் வந்து சென்ட்ராயனையும் கொண்டு போய் நிக்க வைக்கும்போது ஜட்ஜ் வந்து கேட்பாரு, நீங்க தான் அந்த குற்றத்தை செஞ்சீங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. நீங்க தான் செஞ்சீங்களா இல்ல உங்களை அடிச்சு மிரட்டி இதை ஒத்துக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்ல நாங்க தான் செஞ்சோம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ குருவை கொண்டு போய் நிப்பாட்டி இவர் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஜட்ஜ் என்ன கேட்கறாருன்னா, அப்ப இதுக்கு அன்னைக்கு அவங்க 2 பேரையும் கூட்டு வந்தீங்க, இப்போ இவர் தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. இவர் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்ற மாதிரி இப்போ ஜட்ஜையே இவர் வந்து அதாவது அந்த வக்கீல் இருக்காருல்ல சரண்ராஜ் அவர் வந்து சமாளிக்கிறாரு. இருக்கும்போது அங்க ஆப்போசிட்டா அங்க வாதாடுவாங்களா அந்த வக்கீல் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு புரியாத புதிராவே இருக்கு. இன்னும் இறந்து போன கவுன்சிலரோட உடம்பு கிடைக்கவே இல்ல. அது போக இந்த பீமாவும் அந்த குருவும் வந்துட்டு நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து அவங்க வீட்டை வந்து சோதனை போடணும். அதுக்கு வந்து எங்களுக்கு வாரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த வாரண்ட்டும் ஜட்ஜ் கொடுத்துறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ பீமா வீட்டை போய் சோதனை போட போறாங்க. இப்போ பீமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பதட்டத்தில் ஒரு பயத்திலேயே இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இவங்க போலீஸ்காரங்களும் வந்து தேடி பார்க்குறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எதுவுமே கிடைக்காம இருக்காருல்ல, அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த பீமா வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் வளைச்சு போட்டானா உடனே அதுக்கு மேலே என்ன வேலைன்னு பார்த்துருவாரு. ஆனால் ஒரு இடத்த மட்டும் அவர் அப்படியே விட்டு வச்சிருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம இன்னும் கொஞ்சம் தேடணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாருமே வந்து தேடும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய எலும்பு கூடுலாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ இதனால பார்த்தீங்கன்னா பீமாவையும் அந்த குருவையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இப்போ குரு கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றத சொல்லணும் போது இப்போ அவருக்கு வந்து அவரோட இதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் இருக்காருல்ல அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த பீமா இருக்காருல்ல அவரோட பினாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதாவது இவர்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் யார்ட்டாவது கொடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பீமா வந்து அவர்கிட்ட வர பணத்தை எல்லாத்தையுமே
சாமியார் கிட்ட தான் வந்து கொடுத்து வச்சிட்டு இருப்பாரு. அதனால சாமியார் கிட்ட நிறைய பணம் இருந்ததா சின்ன சாமியார் வேற பார்த்திருக்காருல, அந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. இவர்கிட்ட பணம் கொடுக்குறது, சாமியார் கிட்ட பணம் இருக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து கவுன்சிலருக்கும் தெரியும். ஏன்னா கவுன்சிலரும் அடிக்கடி அங்க போயிட்டு வராருல, அதனால இவங்க எல்லாருமே ஒரே கூட்டு களவாணிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரைடு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவுன்சிலர் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியுது. அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரைடு வர டைம்ல வந்துட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு லாரி மாதிரி இடத்துல ஒரு வண்டியில போட்டுக்கிட்டு விடிய விடிய வந்து ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்திருக்காங்க, எங்கேயுமே வைக்காம. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பணம் ஏற்றிட்டு போன அந்த வண்டி வந்து மிஸ் ஆகுது. அது வந்து எங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது இப்போ எல்லாருக்கும், அதாவது இந்த பீமாக்கும் சரி இந்த சாமியாருக்கும் சரி கவுன்சிலர் மேல தான் சந்தேகம் வருது. அதாவது இவர் ரைடு வர போறாங்க அப்படின்றத சொல்ற மாதிரி சொல்லி அவரே இந்த பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. அதுக்காக தான் இப்போ இந்த குரு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குருவும் ராயனும் சேர்ந்துட்டு இந்த பீட்டரை வச்சு சொன்னாங்க. அந்த பீட்டரோட இடத்துல வந்து இப்போ குரு தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி எல்லா பிளானையும் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த கவுன்சிலர் அடுத்தது அவரை வந்து அதாவது டார்ச்சர் பண்ணி குடும்பப்படுத்தி கொலை பண்ணது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு. குரு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனாலும் இப்போ விசாரிக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு திருப்தியா இல்லாத மாதிரி இருக்கு. அதனால வந்துட்டு இப்போ அவர் போட்டு சாத்தி எடுக்கிறாங்க. அவர் நல்லா அடி வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப அவர் வந்து வேற விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டு வந்து இந்த சாமியார் இருக்கார்ல அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துறாங்க. இப்போ அவரை விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளி உலகத்துக்கு தான் சாமியார், ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு அந்த பீமாக்கு வந்து இவர் ஒரு அடிமை மாதிரி தான். அவரோட பணத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சாமியார் இருக்கார்ல அவரோட மடத்துல வந்துட்டு ஒரு சீக்ரெட் ரூம்ல வந்து ஒளிச்சு வச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த இவர் ஒளிச்சு வச்சிருக்காங்க இவ்வளவு பணத்தை அப்படின்றது வந்துட்டு அந்த எல்லாருக்கும் வந்து இந்த கவுன்சிலர் இருக்காருல்ல அவருக்கு வந்து தெரிய வந்துருச்சு. தெரிய வந்த உடனே அந்த கவுன்சிலர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க கட்சி ஆஃபீஸ்ல போய் இந்த மாதிரி வந்து சாமியாரோட மடத்துல வந்து ஒரு ரூம் இருக்கு, அதுல வந்து நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க, கட்சி ஆஃபீஸ்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பணத்தை வந்து அதை எப்படியாவது ஆட்டை போடுறதுக்கு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணினா அதுல உங்களுக்கு 10% தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலரும் அந்த கட்சி ஆஃபீஸ்ல வரவங்க சொல்லிட்டு பேரம் பேசிக்கிறாங்க. தெரிஞ்ச இப்ப கவுன்சிலர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் வர போறாங்க, அதாவது ரைடு வர போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருல, சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு வண்டியில வச்சு போய் சுத்திட்டு இருக்காங்களா, அதுல அந்த மாதிரிலாம் பண்ணதுல வந்துட்டு இவருக்கு வர வேண்டிய கமிஷனும் வந்து வந்திருக்கு. அப்ப பணமும் மிச்ச பணமும் வந்து மிஸ் ஆயிருச்சு. அப்ப எங்கன்னு தெரியாம இப்ப இந்த சாமியாரும் பீமாவும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப பீமா என்ன சொல்றாருன்னா, பணம் இருக்கு, எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து கவுன்சிலர் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம ரைடு வர போறாங்கன்னு சொன்னதும் வந்து கவுன்சிலர் தான். வந்துட்டு பீமாக்கு வந்து கவுன்சிலர் மேல டவுட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சென்ட்ராயன் வந்து சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காருல, அவர் வந்து குருக்கு துணையா ஏற்படுத்திட்டு நீங்க 2 பேரும் போயிட்டு அந்த கவுன்சிலரை தூக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல தான் அந்த சென்ட்ராயனும் அந்த குரு வந்து ஆட்டோ ஓட்டிட்டு வந்து இந்த மாதிரி கவுன்சிலர் வந்து தூக்கிருக்காங்க. இதுதான் அந்த மெக்கானிக் பார்த்து சொன்னது. மத்தபடி பீட்டர் எதுவும் செய்யல. இப்போ அவங்க தூக்குனவங்க வந்து அவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் கொலையே பண்ணல. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பீமா கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. பீமா வந்து இப்போ அந்த கவுன்சிலர் வந்து விசாரிக்கிறாரு. இப்போ அவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆமா அந்த பணத்தை வந்து நான் இருக்கிறத நான் பார்த்தேன். அதை வந்துட்டு கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல அங்க வந்து நான் சொன்னேன், இது நீ எனக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உனக்கு 10% தரேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு பணமும் கொடுத்துட்டாங்க, மிச்ச பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது போக வர எலெக்ஷன்ல வந்து எனக்கு பதவியும் ஏற்படுத்தி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த பீமா என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீ என்ன பண்ணுவே இது பண்ணுவே எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பணம் வேணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த கவுன்சிலர் என்ன சொல்லிருப்பாருன்னா, இந்த பணம் நீ என்ன பண்ணாலும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பணம் கிடைச்ச உடனே கட்சியில் உள்ள ஆளுக்கு வந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பணம் எந்த மாதிரி இருக்கு, எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு கூட நம்ம சரியா சொல்ல முடியாது. அதனால அந்த பணம் உனக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது கேட்டவன பீமாக்கு வந்து பயங்கர வெறியேறிடுது. உடனே கண்டபடி அவரை குத்தி கொன்னுடுறாரு. அந்த இடத்துல இப்போ அவரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கு அப்புறமா தான் இப்போ பீமாக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு அவசரப்பட்ட ஆத்திரத்தில் கொலை பண்ணிட்டோம் அப்படின்றது தெரிய வருது. இப்போ உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீமா தான் உண்மையான குற்றவாளி. அப்ப செய்யாத குற்றத்துக்கு வந்து இப்போ அந்த பீட்டர் வந்து தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இப்போ வெளியே வருது. ஒரு விஷயமே நம்மளுக்கு புரிய வந்துச்சு. ஆனா அதுவும் இப்போ இல்லன்ற மாதிரி இன்னொரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அது பேர் தான் ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, இப்போ அந்த தயாளன் இருக்கார்ல, அந்த நிலங்கள் ரவி அவர் என்ன சொல்றாருன்னா, பீமாவை கொன்னது வந்து உண்மைதான், அதால கொன்னது உண்மைதான். ஆனா இப்போ கண்டெடுத்திருக்காங்களா அந்த எலும்புலாம், அது வந்து அவரோடது கிடையாது, அதாவது அந்த கவுன்சிலரோட எலும்புகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சில விஷயங்கள் திரும்ப வெளியே வருது. இப்போ அன்னைக்கு நைட் வந்து இவர் வந்து கவுன்சிலர் கொண்டு வரலாறுல, அன்னைக்கு நைட் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க அப்பா வந்து மடத்துக்கு போய் தங்க சொல்லியிருக்காரு. பீமா வந்து அவங்க அப்பாவை மடத்துல போய் தங்க சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து இந்த கொலையை பார்த்துட்டாரு. அது வந்து மடத்துல போய் தங்க சொல்லவும் அவங்க அப்பா தங்கியிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து என்னன்னா ஒரு மாதிரி பதட்டத்தோட இருந்திருக்காரு. அப்ப வந்து அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க சொல்லவும் இப்போ பீமா போய் அவர் அப்பாவை போய் பார்க்க போறாரு. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நெஞ்சு வலிக்குது, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லவும் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீமா என்ன பண்றாருன்னா, இவருக்கு விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்பாவையே கொன்னுடுறாரு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அங்கேயே இறந்து போயிடுறாரு. இப்போ இறந்து போன அப்பா வந்து இவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து நெஞ்சு வலியால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க உறவுக்காரங்க எல்லாம் நம்ப வச்சு அதை அவர் தம்பி வரதுக்குள்ளேயே வந்து அவர் வந்து அடக்கம் பண்ணி முடிச்சிடறாரு. அவர் கதையை வந்து முடிச்சிடறாரு. இப்போ இறந்து போனது எலும்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பெல்லாம் யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அப்பாவோடது அப்படின்றது இப்போ தெரிய வருது. கோவத்தில் ஒரு கொலை பண்ணிட்டாரு. அதை மறைக்கிறதுக்காக அவங்க அப்பாவே கொலை பண்ணி அதையும் நம்ப வச்சுட்டாரு அப்படின்றது இப்போ விஷயம் தெரிய வந்துருது. இப்போ இதெல்லாம் தெரிய வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இடிக்குது. அப்போ வந்துட்டு இப்போ இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இது யார் மேலேயாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆளை தேடும் போது தான் வந்து பண கஷ்டத்தில் இப்போ பீட்டர் இருக்காருல, அவரை வந்து இதில் இன்வால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணி தான் இந்த சென்ட்ராயின்னு அவங்க கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டு வேணும்னே அவரை வந்து இழுத்து விட்டுறாங்க. இது அவருக்கு தெரியாம அவர் வந்து மாட்டி தான் இப்போ பல வருஷம் செய்யாத குற்றத்துக்காக 8 வருஷம் அவர் ஜெயில் தண்டனை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காரு. எல்லா உண்மையுமே வந்து இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த சாமியார் அப்புறம் அந்த குரு இந்த பீமா அந்த 3 பேருக்குமே வந்து இப்போ ஆயுள் தண்டனை கிடைச்சிருது. இப்போ பீட்டரும் வந்து வெளியே வந்துடுறாரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு. 8 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வெளியே வந்தோன்னு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்தை வந்து நியூஸ் பேப்பர்ல வரதை பார்த்துட்டு அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம எடுத்த முதல் கேஸே வந்து நம்மளுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அப்பாவும் மகளும் சந்தோஷமா இப்போ வெளியே இருக்காங்கன்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. நல்ல த்ரில்லாவே இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா